அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு பிடித்தது எது என்று தெரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ, அதே போல அல்லாஹ் வெறுக்கும் செயல் எவை என்பதையும் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் அன்பை பெற விரும்பினால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்களை விட்டுவிட வேண்டும். அதில் முதலாவது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகவும் பாவமாகும். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். இவை தவிர மற்றவற்றை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். எனவே நம்முடைய வணக்கங்கள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாக இருக்க வேண்டும். பெருமை கொள்வது, நம்மிடம் பணம், அறிவு, அழகு, பதவி, திறமை கூட இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். எனவே யாரையும் இழிவாக நினைக்காமல் பணிவோடு வாழ வேண்டும். அநியாயம் செய்வது, பிறருடைய உரிமையை பறித்து ஒருவருக்கு அநியாயம் செய்வது, பலவீனமானவர்களை துன்புறுத்துவது, இவை அனைத்தும் மிக ஆபத்தான செயல்கள். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரர்களை நேசிப்பதில்லை. நாம் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அல்லாஹ்விடம் தௌபா செய்வதோடு அந்த மனிதருடைய உரிமையையும் முடிந்தவரை திருப்பிக் கொடுக்க வேண்டும். வீண் விரயம் செய்வது, அல்லாஹ் நமக்கு கொடுத்த உணவு, பணம், தண்ணீர் மற்றும் பிற அருட்கொடைகளை வீணாக்க கூடாது. அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களின் சகோதரர்களாக இருக்கிறார்கள். பொய் பேசுதல், சிறிய விஷயம் என்றாலும் பொய் பேசுவதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நேர்மையாக இருப்பதும் உண்மை பேசுவதும் முக்மீனின் அழகான பண்பு. புறம் பேசுதல், கீபத், ஒருவர் இல்லாத நேரத்தில் அவர் விரும்பாத விஷயத்தை அவரை பற்றி பேசுவது கீபத். அல்லாஹ் குர்ஆனில் கீபத்தை மிக கடுமையாக எச்சரிக்கிறான். பெற்றோருக்கு துன்பம் கொடுப்பது, அல்லாஹ் தன்னை வணங்கும்படி கட்டளையிட்ட பிறகு பெற்றோரிடம் நன்மையாக நடக்கும்படி கட்டளையிடுகிறான். அவர்களிடம் கடுமையாக பேசுவது, அவமதிப்பது, வயதான காலத்தில் அவர்களை புறக்கணிப்பது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். எனவே அல்லாஹ் வெறுக்கும் செயல்கள் செய்யாமல் நல்ல முக்மீனாக வாழ முயற்சி செய்வோம். ஆமீன்.